பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 7வது அதிகாரத்திலே 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ இருக்கிற இடத்துல இருக்கிற மக்களை எல்லாரை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக நீ இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அதோடு மாத்திரம் அவர் நிறுத்தலங்க, உன்னோடு கூட இருக்கிற எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதம், எல்லாம் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்லி சகல ஜனங்களை பார்க்கிறோம். ஆழமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைங்க, சகல ஜனங்களை பார்க்கிறோம். நான் எல்லாரை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தினால மற்றவர்களும் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். எப்படிங்க அதை சொல்ல முடியும்? நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், என்னால எப்படி மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம். அவர் தான் எனக்கு தேவன், அவரை மட்டும்தான் நான் நம்புவேன், அவரால் மட்டும்தான் எனக்கு விடுதலை அளிக்க முடியுங்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம். சரி, அப்ப என்னால் மற்றவர்கள் எவ்வாறு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தினாலே உங்களை சார்ந்திருப்பவர்கள், உங்க கூட இருப்பவங்க, உங்களை நேசிப்பவங்க, உங்களோடு கூட இசைந்து வாழ்பவர்கள், அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லாமா? அதுதாங்க ஆண்டவர் தந்த வார்த்தை. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதோட மாத்திரம் இல்ல, உன்னை சார்ந்திருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நான் பழகுகிற நண்பர்கள், நான் பழகுகிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என் நிமித்தமாக சார்ந்திருப்பவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின்படி உங்களை இந்த நாள்ல மட்டும் இல்லங்க, வருகிற நாட்கள் முழுவதுமாக சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்க சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு கட்டளை விடுகிறார் ஆண்டவர். அவருடைய கட்டளைகளை நீங்க கை கொள்கின்ற பட்சத்துல அவர் மாத்திரம்தாங்க உண்மையானவர், அவர் மாத்திரம்தாங்க துதிக்கு பாத்திரர், அவர் மாத்திரம்தாங்க கனத்துக்குரியவர் என்று சொல்லி அவரை நீங்க நம்பி அவரை மாத்திரம் பிடித்துக் கொண்டு நீங்க நடக்கின்ற பிள்ளைகளாக நீங்க மாறுகின்ற பொழுது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பீங்க. உங்களோடு கூட இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களை சார்ந்திருப்பவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க இருக்கிற இடமே அது ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வுகளாக நம்ம நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.